அம்மு பாப்பாவோட மனசை சரி பண்ணுறதுக்காக விஜய் அவங்கள காலையிலேயே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த தாத்தாவும் நம்ம இப்போவே சாரதா கிட்ட போயிட்டு பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ராதாவையும் அன்பு சித்தப்பாவையும் கூட்டிகிட்டு சாரதாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டாக்டருமே அவளுக்கு எப்போ ஞாபகம் வரும்னு பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா இல்லாமல் குழந்தையும் காவேரிக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயந்தான் பயமாக இருக்குது. ஏன் என்னாச்சு சாரதா? அதான் நீ ஏன் ஓகே சொல்லிட்டலான்னு கேட்க, இல்லை எனக்கெல்லாம் சம்மந்தம் தான். ஆனால் இந்த காவேரியை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேசாமல் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் தரீங்களா? நான் எப்படியாவது காவேரி கிட்ட பேசி இதுக்கு சம்மதம் வாங்கி தந்துடுறேன். கண்டிப்பாக நீ அவகிட்ட பேசிட்டு சொல்லு. அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏன் நாங்களே இன்னும் விஜய்கிட்ட சொல்லாமல் தான் வந்திருக்கோம். அதனால் நீ சொன்னதுக்கப்புறம் நாங்கள் விஜய்கிட்ட சொல்லிக்கிறோன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அம்மா பாப்பாவும் செம்ம ஜாலியாக இன்றைக்கி அப்பா கூட விளையாடுறதெல்லாம் சொல்லி காட்டிட்டு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சோகம்தான். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் காவேரி மிஸ்ஸை பார்க்கவே இல்லைல்ல. அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பா, இப்போ என்னை காவேரி மிஸ்ஸை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்ன அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நைட் ஆயிடுச்சு, இப்போல்லாம் பார்க்க வேண்டாம். அதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போதில்ல, அப்போ பார்த்துக்கோன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அம்மா பாப்பாவும் இல்லை இல்லை எனக்கு மிஸ்ஸை பார்த்தே ஆகணும்னு நடம் பிடிக்க, உடனே தாத்தாவும் அதான் குழந்தை சொல்கிறாள்ல, மணி என்ன இப்போ 7 தானே ஆகுது, போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விஜயையும் அம்முவையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கமும் சாரதா கிச்சனில் நின்று இதுக்கு முன்னாடி காவேரியை பொண்ணு பார்த்துட்டு வந்த அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேலான்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வச்ச உடனேயே காவேரி, அம்மா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு சாரதாவும் இல்லடி, இதுக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும் அப்பாடா ஒரு வழியா எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீயே அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிட்ட போலயே. ஆனால் அவங்க கிட்ட என்ன காரணம் சொன்னேன்னு கேட்க, சாரதாவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, நான் அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியோ அப்பாடா ஏதோ ஒன்று சொல்லி நீ எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்பட. ஆனால் சாரதாவும் நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நிஜமாவே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்கு, அதனால தான் நான் அவங்கக்கிட்ட அப்படி சொன்னேன்னு சொல்ல காவேரியும் செம்மையாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்க சாரதாவோ ஒரு கட்டத்தில் திக்கி திணறி அது விஜய் தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட காவேரி சாரதாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி சாரதாவை திட்ட போகிறதுக்கு முன்னாடியே காலிங் பெல் அடிக்குது. அந்த நேரத்தில் தான் விஜய் இந்த மாதிரி அம்மா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்தா காவேரியும் செம்ம கோபத்தோட கதவை திறந்து விஜயை உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் விஜயும் என்ன எதுக்காக காவேரி கோவமாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு, என்ன மிஸ் ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு ஏதோ சேடாக இருக்க மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா, நீ முதல்ல அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் சார்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. காவேரி இங்கே பாரு, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவேரியும் இருந்த கோவத்தில் எதை பற்றியுமே கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் அவங்க அம்மா அம்மாவை இப்போ கூட்டிகிட்டு போறியா, அப்படி இல்லைன்னா நான் அம்மா முன்னாடி வச்சே இந்த விஷயத்த பேசட்டுமான்னு கேட்க, விஜயும் ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சாரதாவும் முதல்ல அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறமா காவேரி கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக அம்மாவை கூட்டிகிட்டு போக, ஆனால் அம்மு அங்கேருந்து போன உடனேயே காவேரி செம்ம கோபத்தோட விஜய்கிட்ட, ஆமாம் நான் உங்களை எவ்வளோ டீசெண்டான ஆளுன்னு நினச்சேன், உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களும் இவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கியாக இருக்கீங்களே, சி உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போயும் நீங்கள் போய் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படி இப்படின்னு கண்டபடி விஜயை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் இப்போ நீங்கள் எதுக்காக என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாங்க. உடனே காவேரியும் இதுக்குமே கோபத்தோட, ஆமாம் இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணது தப்புனே உங்களுக்கு தெரியலல்ல, எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் அப்பப்போ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, காரில் போகும்போது கூட நான் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ தானே புரியுது, அப்புறம் உங்கள் ஒய்ஃப் எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்கிட்ட என்னமோ நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அன்பாக இருந்தீங்கன்னு கதையாக சொன்னீங்க, அதெல்லாம் ஃபிலிமில் வர கதைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
எல்லாத்துக்கும் மேலே உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, அதனால தான் பெத்த குழந்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு காவேரி தன்னை பற்றி தான் சொல்கிறோன்னு தெரியாமல் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் இதை கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பான விஜயும், போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே என் ஒய்ஃபை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல, நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இதுக்கு மேலே இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பி போகிறேன். இதுக்கப்புறமா நான் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும், என்ன நம்ம தான் கோவப்படணும், இப்போ என்னன்னா நம்ம மேலே எவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்த சாரதாவும், ஏண்டி நான் சொல்ல வரதை நீ கேட்பியா மாட்டியா? அந்த தம்பிக்கு அவங்க வீட்டாளுங்க வந்து பேசிட்டு போன விஷயமே தெரியாது. இதை நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் நீ கேட்குற மாதிரியே தெரியலைன்னு சொல்லிட்டு இப்போதான் சாரதா உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஷாக்கோடு இருக்காங்க.